மேஷராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இந்த செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நட்பு கிரகம். இவர் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி 3ஆம் பாவத்தில நின்னு அந்த பாக்கியத்த டைரக்ட்டா பார்க்கிறார். அவரது பார்வை விழக்கூடிய இடம் இவங்களுடைய 7ஆம் வீட்லயும் விழுது. இவர்களது லாபஸ்தானம் அதாவது பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா 9ஆம் பாவமாகப்பட்ட 10ஆம் பாவத்தில விழுது. லாபஸ்தானத்தில விழுது. அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, மேஷராசி என்பர்களுக்கு எந்த ஒரு வேலையில இறங்குனாலும் சற்று தயக்கமும், நாம கொஞ்சம் பொறுமையா செய்யலாமான்ற யோசனை வருமே தவிர, பட் இறங்கினால் சக்சஸ்ஃபுல். பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய அருமையான காலமா இருக்கும். அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் 100% உண்டாகும். கிடைச்சா மேசராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா போயிடலாம். அதேபோல இடமாற்றங்கள். இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சாலும், அத பயன்படுத்திக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. மொத்தத்தில மேஷராசி என்பர்களுக்கு வேலையிலயும் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்கும். அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் சக்சஸ்ஃபுல் இருக்கும். பொருளாதார ரீதியில ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மேஷராசி அன்பர்கள் இருக்குங்க. மொத்தத்தில மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சில நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா இது அமையப்போகுது.